Annyeong Darmies, welcome to Bangtan FF World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTS OT7 Horror FF Dark Eyes Part 28 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க, யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா யோனாவோட ஆவி வந்து அந்த பாட்டிலேருந்து வெளில வந்து ஃபாதரை வந்து கொன்னுட்டு இதை வந்து ஃபர்டினன்ஸ் வந்து நம்ம மின்ஹோவுக்கு சொல்வார். ஸோ வீட்டிலேருந்து எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ மின்ஹோவும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போது வந்து நம்ம கிறிஸ்டி வந்து காணாமல் போயிருப்பா. ஸோ மறுபடியும் எல்லோரும் கிறிஸ்டியை தேடி வீட்டுக்குள்ளே போவாங்க. ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லோரும் போவாங்க. அப்போது வந்து கிறிஸ்டி வந்து மூனோட கழுத்தை பிடிச்சி நெரிப்பான். அதோட தான் பார்த்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். கிறிஸ்டி வந்து மூனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான். எங்கள் கிறிஸ்டி என்ன பண்ணுற, கழுத்தை விடு கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இங்கே கிறிஸ்டி எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் ஸ்மோக் பண்ணிவிட்டு இன்னும் டைட்டாக பிடிக்கிறா. இங்கே திவ்யா, ஸ்ருதி, கீர்த்திலாம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து இருக்காங்க. ஸோ கிறிஸ்டி என்ன பண்ணுறான்னா மூனை வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டுருவா. ஸோ அப்படியே மூணு போய் செவுத்தில் இடிச்சிட்டு விழுவான். இங்கே திவ்யா வந்து கிறிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இங்கே கிறிஸ்டி அங்கேருந்து அப்படியே மறைஞ்சிருவா. இங்கே யாருக்கும் ஒன்றுமே புரியலை. ஸோ இவங்க 3 பேரும் மூன்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அவளை பார்க்குறாங்க. அவளுக்கு லைட்டாக தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ இங்கே திவ்யா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை பரவாயில்ல. கிறிஸ்டி ஏன் இப்படி பண்ணா? எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டி உடம்புல அந்த ஆவிங்க இருக்குமோ அப்படின்ட்டு எங்கள் கீர்த்தி சொல்கிறா. ஸோ எங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளோ ஷாக்டாக வந்து உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஸோ கேர்ள்ஸ் வந்து செம்ம ஷாக்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது நம்ம ஸ்ருதி சொல்கிறா, காய்ஸ் கீர்த்தி எங்க, ஏன்னா கீர்த்தி எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க. பார்த்தா கீர்த்தியை காணும். ஸோ எங்கள் கேர்ள்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது ஸ்ருதி சொல்கிறா, திவ்யா சொல்கிறா, காய்ஸ் நம்ம உடனே வந்து கீர்த்தியை கண்டுபிடிக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யா, ஸ்ருதி 3 பேரும் வந்து கீர்த்தியை காணோன்னு அவளை தேடி போகிறாங்க. ஸோ எங்கள் பாய்ஸ் வந்து யார் சைடுனா நம்ம ஆரம், ஜின்னு, சுகா, மின்ஹோ இவங்களோட சைடு தான். இவங்க மேலே போய் தேடி இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க தேடிட்டே இருக்காங்க. எங்கள் ஆரம் தான், கிறிஸ்டி எங்கடி இருக்க, கிறிஸ்டி பதில் சொல்லு, எங்கே இருக்க, நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கிறிஸ்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டே வந்து போகிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து யார் போகிறான்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜின்னு போவார். அந்த மாதிரி லைனாக போவாங்க. அப்போது கிறிஸ்டி ஆரம் அப்படின்னு கூப்பிடுறா. இங்கே ஆரம் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. கிறிஸ்டி நீ எப்படி அங்கே அப்படின்னு கேட்குறாரு. பிகாஸ் கிறிஸ்டி வந்து அவங்க ஆப்போசிட் ரூமில் வந்து கிறிஸ்டி இருப்பாள். ஆரம் என்னை காப்பாற்ற ஆரம், கிறிஸ்டி நீ அங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு அப்படியே வந்து போகிறாரு. அப்போது நம்ம சுகா ஆரமோட கையை பிடிச்சிட்டு, ஆரம் ஒரு நிமிஷம், என்ன இங்கே, அது கிறிஸ்டி கிடையாது, என்ன சொல்கிற, அங்கே பாரு அப்படின்ட்டு இன்னொரு ரூமை கை காட்டுறாரு. பார்த்தா அங்கே கிறிஸ்டி இருக்கா. இங்கே ஆரமுக்கு ஒன்றும் புரியல. ஜின் சொல்கிறாரு, டேய் அங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் கிறிஸ்டி இருக்காடா அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா அவங்கள சுற்றி எல்லா இடத்துலையும் கிறிஸ்டி நின்றுட்டுருக்கா. ஒவ்வொரு ரூமில்
அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, செம்ம கன்ஃபியூஸ்ட். இங்கே ஆரம், கிறிஸ்டி கிறிஸ்டி நீ ஆரம் ஆரம் இருக்கேன் அங்கே இருக்கேன் ஆரம் நான் அங்கே இருக்கேன் ஆரம் ஆரம் இருக்கேன் அங்கே இருக்கேன் ஆரம் நான் அங்கே இருக்கேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம்லேருந்தும் அந்த வாய்ஸ் வந்து, அதாவது கிறிஸ்டி உருவத்தில் இருக்கிற இது வந்து சொல்லுது. இங்கே யாருக்கும் ஒன்றும் புரியல, எல்லாம் செம்ம கன்ஃபியூஸ்டு. பாய்ஸ் எல்லோரும் செம்ம கன்ஃபியூஸ்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த உருவம் ஒவ்வொரு ரூமில் இருந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த உருவம் ஒவ்வொன்றா அப்படியே மறையுது. இவங்க எல்லாருமே வந்து அதை பார்க்குறாங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஒவ்வொன்றா அது மறைஞ்சிட்டே வருது. கடைசியில் ஒரு ரூமில் வந்து கிறிஸ்டியோட உருவம் தெரியுது. ஸோ எல்லாம் அங்கே பார்க்குறாங்க, அதுவும் வந்து மறையுது. ஸோ பாய்ஸ் எல்லாம் என்ன அப்போது ஒரிஜினல் கிறிஸ்டி எங்கே அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே திரும்புகிறாங்க போகலான்ட்டு. அப்படி திரும்பும்போது அப்படியே அந்த கோஸ்ட்டு செம்ம க்ளோஸப்பாக வந்து நம்ம பாய்ஸ் ஃபேஸ் கிட்ட வருது, வந்து நிற்கிது. அவ்வளோதான், எல்லாம் செம்ம ஷாக்டாகி பின்னாடி போய் விழுறாங்க. உடனே அந்த கோஸ்ட் அங்கேருந்து மறைஞ்சிருது. இங்கே மின்ஹோ அப்போவே அவர் சொன்னார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு மின்ஹோ சொல்ல, எங்கே ஆரம், அதுக்கு தான் நான் சொன்னேன் எல்லாம் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு, கேட்டிங்களா? யூங்கி சொல்கிறாரு, என்ன பேசுகிற ஆரம், நீ உன்னை விட்டு நாங்கள் மட்டும் எப்படி போகணும் நீ நினைக்கிற? அதெல்லாம் முடியாத ஆரம், உன்னை விட்டு எப்படி நாங்கள் தனியாக போவோம்? டேய், வி ஆர் பிரதர்ஸ்டா. ஸோ உனக்கு எதான்னா நாங்கள் தான் வந்து பார்க்கணும். லூஸு மாதிரி பேசாத ஆரம், வா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றாவே சமாளிக்கலாம், பார்த்துடலாம், நம்மளா இல்லை அந்த தீய சக்தியான்னு அப்படின்ட்டு எங்கள் யூங்கி சொல்கிறாரு. எல்லோரும் அப்படியே வந்து ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம டிஎக்ஸ்டி பாய்ஸ் சைடு அவங்க அட்டிக்கு போயிருப்பாங்க தேடுறதுக்கு. ஸோ அவங்க வந்து தேடிட்டுருக்கும் போது இங்கே நம்ம காய் வந்து தேடிட்டுருக்கான். அப்போ காய்க்கு பின்னாடி நம்ம கீர்த்தி நின்றுட்டுருக்கான். இங்கே காய் வந்து, டேய் இல்லைடா கீர்த்தி, இங்கே நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ உனக்கு கீழே தானே இருக்க சொல்லிட்டு வந்தோம். இல்லை காய், அது வந்து என்னாச்சு கீர்த்தி, ஏதாவது ப்ராப்ளமா, என்ன என்னாச்சு அது அப்படின்ட்டு கீர்த்தி அப்படியே வைல்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு நம்ம காயோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறா. இங்கே காய்க்கு ஒன்றுமே புரியல. கீர்த்தி என்ன பண்ணுற கீர்த்தி, விட கழுத்தை விட கீர்த்தி, நான் கீர்த்தி கிடையாதுடா அப்படின்ட்டு அவள் அப்படியே கத்துறான். இங்கே காய் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா கீர்த்தியோட ஃபேஸ் அவ்வளோ கொடூரமாக வந்து மாறுது. இங்கே காய்க்கு செம்ம ஷாக்கு. ஸோ இங்கே கீர்த்தி, என்னையே அழிக்க எல்லாம் பிளான் பண்ணுறீங்களா, நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு காயை தூக்கி அப்படியே போட்டுருவா. காய் வந்து அப்படியே போய் பறந்து போய் விழுவான். ஸோ இங்கே டிஎக்ஸ்டி பாய்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காயை போய் தூக்குவாங்க. இங்கே கீர்த்தி, இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் நான் கொல்றது முடிவாயிருச்சு, உங்கள் சாவு என் கையில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிவப்பு நிலா வந்துடும், அதுக்குள்ளே என் குழந்தைங்களையும் சரி அந்த 3 பேரையும் பள்ளி கொடுத்துட்டேன்னா நான் தான் இனிமேல் ராணி அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டாங்க. இந்த சோபின் யாருக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து பேசிகிட்ருக்கா. அப்போது சோபின் என்ன பண்ணுறான்னா, அந்த சிலுவை சிம்பிள் போட்ட ஒரு இது எடுத்து அப்படியே வந்து நம்ம கீர்த்தியோட தலையில் வந்து வைக்கிறான். ஸோ அது வைக்கவே கீர்த்தி உடனே கத்த ஆரம்பிச்சிட்டு அப்படியே அந்த ஆவி கீர்த்தியோட உடம்புலேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஸோ கீர்த்தி அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். இங்கே காய் அப்படியே கீர்த்தியை எழுப்புறான். கீர்த்தி ஏஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியும் ஏஞ்சிட்டு இப்போ யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அங்கே கட் பண்ணி இங்கே கீழே ரூமில் நம்ம ஸ்வீட்டி, சயோஷி, குழந்தைங்க, அப்புறம் கிம்ச்சி, சிம்மி, கோக்கிலாம் இருப்பாங்கள்ல. ஸோ இங்கே கிம்ச்சி சொல்கிறா, காய்ஸ் அவங்க போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல, கிறிஸ்டி கிடச்சாலாம் என்னன்னு தெரியல, பேசாமல் நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரவா? அப்போ ஸ்வீட்டி, லூஸ் மாதிரி பேசாத கிம்ச்சி, உன் உயிருக்கு ஆபத்து, உங்கள் 3 பேரோட உயிருக்கு ஆபத்து, அதனால தான் உங்களை இங்கே சேஃபாக விட்டு போயிருக்காங்க, நீ வேணா இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு எங்கள் ஸ்வீட்டி சொல்கிறா. இங்கே சாயுஷி, காய்ஸ் பொறுங்க, மின்னும் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, நாங்கள் யாராச்சும் வந்து உங்களை கதை திறக்கிற வரைக்கும் நீங்கள் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஸோ யாரும் எதுவும் போக வேண்டாம், கம்முன்னு இருங்க அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த ரூமில் காற்று வேகமாக அடிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஸோ சயுஷ் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு எதுவும் தப்பப்படுது. அவள் என்ன பண்ணுறா, குழந்தைங்கள வந்து கட்டில் கடியில் ஒளி வைக்கிறா. ஃபஸ்ட்டு ரியா, நெக்ஸ்ட்டு சாரா,
அடுத்து ஸ்டார் அப்படின்ட்டு ஒல்லி வைக்கிறான். நெக்ஸ்ட்டு ஜியாங்கை பார்த்தா ஜியாங்கை காணோம். இங்கே சாயஷி ஜியாங் 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 எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் ஜியாங் ஜியாங் எங்கே, சாயஷி ஜியாங் எங்கே தெரியல, இங்கே தானே இருந்தான், யாராச்சும் பார்த்தீங்களா, இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஜியாங்கை காணும் தேடிட்டுருக்காங்க. குக்கி ஜியாங் எங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமில் வந்து பார்க்குறா. அப்போது அந்த ரூமோட ஜன்னல் வழியாக கிறிஸ்டி உடம்புல இருக்கிற ஆவி வந்து நம்ம ஜியாங் அப்படியே தூக்கிட்டு போகுது. இதை குக்கி பார்த்து ஜியாங் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஜியாங்கோட காலை வந்து பிடிச்சிருவா. ஸோ இங்கே கிறிஸ்டி உடம்புல இருக்கிற ஆவி பாரு ஃபுல்லுங்க மரியாதையாக இப்போ நான் விட்டுரு முடியாது, இங்கே பாரு உனக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை, குழந்தைய எதுவும் பண்ணாத, ஜியாங்கை விட, இங்கே பாரு ஒழுங்கு மாதிரி தான் ஜியாங்கை விட்டுரு அப்படின்ட்டு இங்கே குக்கி கத்துறா. ஸோ குக்கி கத்தவே எல்லாம் அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த ஆவி நம்ம ஜியாங்கோட பாதி உடம்பை பிடிச்சி அப்படியே மேலே இழுக்குது. ஸோ எங்கள் ஜியாங் அம்மா அம்மா பயமாக இருக்குமா, அம்மா பயமாக இருக்குமா, ஜியாங் எங்கே பாரு நீ பயப்படாத, அம்மா நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் உன்னை விட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கியை வந்து ஜியாங்கோட காலை பிடிச்சிப்பா. ஆனால் இந்த கிறிஸ்டி உடம்புல இருக்கிற ஆவி என்ன பண்ணாலும் இது பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அது இழுக்குது ஜியாங்கை. அப்படி இழுக்கும் போது குக்கியுமே சேர்ந்து வந்து வெளில போகிறா. இதை பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து குக்கியை வந்து பிடிக்க வராங்க. பட் அதுக்குள்ளே அந்த கிறிஸ்டி உடம்புல இருக்கிற ஆவி வந்து ஜியாங்கை முழுசாக பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்படி இழுக்க குக்கியும் அப்படியே ஜன்னல் வழியாக வெளில போயிடுவா. வெளில போனோடனே இந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா அப்படியே நம்ம குக்கியோட கழுத்தை பிடிச்சி தூக்கி அப்படியே விசிறி அடிக்குது. ஸோ குக்கி அப்படியே அந்த கிணறு அங்கே இருக்கும்ல, ஸோ அந்த கிணத்துல இடிச்சிட்டு அப்படியே வந்து ஃபில்லர் ஆக்கியில் அவளுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு குக்கிக்கு. இங்கே கிறிஸ்டி உடம்புல இருக்கிற ஆவி அப்படியே ஈவலாக ஸ்மோக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் நீயும் காலியாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்கை கூட்டிகிட்டு எங்கேயோ போயிடுது. இங்கே கேர்ள்ஸ் யாருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியலை. ஸோ அப்படி கேர்ள்ஸ்லாம் ஜியாங் அப்படின்ற மாதிரி இருக்கா. எங்கே சாயஷி இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜியாங் ஜியாங் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா மோமோ பாப்பாவை காணுன்ட்டு. இங்கே சாயஷி மோமோ எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறா. எங்கே சிம்மி மோமோ நம்ம கூட இந்த ரூமில் மோமோ இல்லை தானே, ஆமாம் மோமோ எங்கே அப்படின்ட்டு எல்லாம் செம்ம ஷாக்குடு. அப்படியே அங்கே கட் பண்ணி இன்னொரு சைடு காமிச்சா அந்த கிறிஸ்டியோட ஆவி ஜியாங்கை தூக்கிட்டு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதாவது இவங்களை வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருந்தப்போ கேர்ள்ஸ் போய் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போய் பார்த்தா ஆல்ரெடி மோமோ பாப்பா அங்கே மயக்கத்தில் வந்து படுத்திருப்பா. ஸோ ஜியாங்குமே இப்போ மயக்கம் போட்டிருப்பான். ஸோ ஜியாங்குமே கொண்டு போய் சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கும், நடுவில் ஒரு ஸ்டாரு, அதை சுற்றி நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சர்க்கிளில் மோமோவையும் இன்னொரு சர்க்கிளில் ஜியாங்கையும் வந்து படுக்க வச்சிருது. இங்கே சாயுஷி மோமோவே இல்லை ஜியாங்கும் இல்லை, கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவள் தலையிலேயே கை வச்சிட்ருக்கா. எங்கள் சிம்மி இதுக்கு மேலே இதை விட்டால் வேலைக்கே ஆகாது, குழந்தைங்க இல்லை நான் போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. எங்கே போகிற, அது குழந்தைங்கள தேட போகிறேன். இங்கே பாரு சிம்மி லூசு மாதிரி பேசாத, ஏற்கனவே உயிருக்கு ஆபத்து, நீ குக்கி கிமிச்சி நீங்கள் 3 பேரும் பேசாமல் இங்கேயே இருங்க, நான் வேணா போகிறேன் அப்படின்ட்டு எங்கள் சாயிஷி சொல்கிறா. எங்கள் கிம்ச்சி இங்கே பாரு சாயிஷி லூசு மாதிரி பேசுகிறார், தனியாக போய் உனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா வேண்டாம் நம்ம எல்லாம் ஒன்றாவே போகலாம், வேண்டாம் கிம்ச்சி சொன்னால் கேளு அப்படின்ட்டு எங்கள் சாயிஷி சொல்கிறா. அப்போது குழந்தைங்க கட்டில் கடையில் இருந்திருப்பாங்கள்ல அதுலேருந்து ரியா கத்துறா, அம்மா என்ன பண்ணுறீங்க அம்மா, விட்டுங்க அப்படின்ட்டு கத்துறா. இதை பார்த்துட்டு எல்லாம் திரும்புகிறாங்க. பார்த்தா ஸ்வீட்டி அவள் பார்க்க அப்படியே வந்து செம்ம டெரராக இருக்கா. ஸோ ஸ்வீட்டி வந்து சாராவோட கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. இங்கே ரியாவும் ஸ்டாரும் அதை பிடிச்சிங்கம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே கேர்ள்ஸ் ஸ்வீட்டி என்ன பண்ணுற அப்படின்ட்டு நம்ம சிம்மி என்ன பண்ணுறான்னா ஸ்வீட்டி மேலே கை வைக்கிறா. ஸ்வீட்டி திரும்பி ஒரு கத்துறா பாரு, எல்லாரும் போய்ட்டு அப்படியே வந்து விழுந்துருவாங்க, கீழே தூரமாக போய் விழுந்துருவாங்க. எஸ் அது ஸ்வீட்டி இல்லை, ஸ்வீட்டி உடம்புக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது. இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்கு.
இங்கே ஸ்வீட்டி ஒரு கையில் சாராவையும் இன்னொரு கையில் ரியாவையும் தூக்கிட்டு அவளும் அங்கேருந்து பறந்து போயிடுவா. இங்கே கேர்ள்ஸுக்கு சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஏன்னா இப்போ பாக்கி இருக்கிறது நம்ம ஸ்டார் மட்டும்தான், மற்ற எல்லாருமே வந்து அந்த ஆவி வந்து தூக்கிட்டு வந்து போயிடுச்சு. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே சும்மா விட்டால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ சயோஷி, இங்கே பாருங்கள், குக்கி, சிம்மி, கிம்ஜி 3 பேரும் பத்திரமா தயவு செஞ்சு ஸ்டாரோட இந்த ரூம்ல இருங்க. நான் போய் குழந்தைங்க எங்கன்னு பார்த்து தேடிட்டு வரேன். அப்போ ஜயஷி சொல்கிறா, குக்கியும் வெளியில் இருக்கா, இப்போ நான் போய் குக்கியையும் காப்பாற்றணும். இங்கே பாருங்கள் கிம்ச்சி, சிம்மி, தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் ஸ்டாரோட இதே ரூமில் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே சிம்மி சஷினா அப்படின்னு சொல்லும் போது கிம்ச்சி சிம்மியோட கையை பிடிச்சிட்டு வேணான்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ சயோஷி வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறான். மறுபடியும் வெளில போய்ட்டு ரூம் டோரை லாக் பண்ணிடுவான். இங்கே சிம்மி, ஏன்டி என் கையை பிடிச்ச? இல்லை சிம்மி, இங்கே பாரு, நம்ம இப்போ எது பண்ணாலும் அது தப்பாக தான் போகும். இப்போ குழந்தைங்களும் அது தூக்கிட்டு போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம அந்த ஃபாதரை போய் பார்க்கணும். ஃபாதரை போய் பார்க்கணுமாண்ணா? ஃபர்டினன்ஸ் ஃபாதரையா? ஆமாம். ஆனால் அவர் நம்ம அந்த இறந்து போனார்ல அந்த ஃபாதர் இடத்துக்கு போவோம். கண்டிப்பாக ஃபர்டினன்ஸ் ஃபாதர் வருவார். நம்ம அவர்கிட்ட பேசி அவர் இங்கே கூப்பிட்டு வரலாண்டி. நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு செகண்ட் கண்டிப்பாக எல்லோரும் உயிருக்கும் ஆபத்து. ஆமாம் கிம்ச்சி, கரெக்டு. ஆனால் ஸ்டாரையும் நம்ம கூப்பிட்டு போகலாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கிம்ச்சியும் சிம்மியும் ஸ்டாரை அங்கே கூப்பிட்டுட்டு அவங்க வந்து வெளில வந்து போகிறாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளில போயிட்டு பார்த்தா அங்கே குக்கி வந்து தலையில் அடிபட்டுருக்குண்டு. ஸோ அவள் அங்கே வந்து அப்படியே ஏஞ்சப்போ தான் வந்து உட்காருவான். ஸோ சிம்மி போய்ட்டு குக்கி உனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டாக தலை. சரிங்க பாரு, சொல்லு. நம்ம இப்போ உடனே ஃபாதரை பார்க்க போகணும். ஆனால் ஏன்? வா குக்கி, பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குக்கியையும் கூட்டிகிட்டு இப்போ சிம்மி, குக்கி, கிம்ச்சி 3 பேரும் வந்து ஸ்டாரோட ஃபாதரை பார்க்க வந்துட்டு போகிறாங்க. இங்கே பாய்ஸ் சைடு தயாங், ஜிமன், ஜங்குக் அண்ட் ஹோபி அவங்க பேஸ்மெண்ட் கிட்டே போயிருப்பாங்கல்ல, ஸோ தேடுறதுக்கு அப்படி அவங்க தேடிட்டுருக்காங்க. அங்கே வந்து அந்த ஜிம்மன் மாட்டியிருப்பான்ல அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் வந்து தேடிட்டுருக்கும் போது ஜங்குக் வந்து எதையும் ஒன்று நோட் பண்ணுறான். ஹயாங் இங்கே வாங்க. என்ன ஜங்குக்? ஹயாங் இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ் முன்னாடி ஜிம்னாங் நீங்கள் இருந்தப்போ இந்த பாக்ஸ் இருந்ததா? இல்லைடா, அது இங்கே இல்லை. தாங், நீ பார்த்தியா? இல்லை, இந்த பாக்ஸ் இல்லை. இப்போ எப்படி? அதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பார்க்குறாங்க. பிகாஸ் அந்த பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஹோபி வந்து இது ஏதோ சம்திங் சஸ்பிஷியஸாக இருக்குது கைஸ், இந்த பாக்ஸை திறக்கலாமாங்க அப்படின்ட்டு அந்த பாக்ஸை 4 பேரும் சேர்ந்து திறக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது ரொம்ப டைட்டாக இருக்குது, அவங்களால திறக்கவே முடியல. ஸோ ஒரு வழியாக வந்து அதை ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி திறக்கிறாங்க. அப்போது அந்த டைம் ஒரு சவுண்ட் கேட்குது, யாரோ கத்துற சவுண்ட். இங்கே ஹோபி, யார் கத்துறது தெரியல. ஸோ இங்கே யாரோ கத்துறாங்க, ஏதோ ப்ராப்ளம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரும் அந்த பாக்ஸை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரும் வந்து மேலே போகிறாங்க. கத்துற சவுண்டு எங்கேருந்து வருதுன்ட்டு. அந்த கத்துற சவுண்டு நம்ம ஆரம் டீமுக்கும் வந்து கேட்டிருக்கும் அண்ட் சோபின் டீமுக்குமே கேட்டிருக்கும். ஸோ எல்லோரும் அந்த கத்துற சவுண்டு எங்கே வருதுன்னு பார்த்துட்டு வராங்க. வந்து பார்த்தா சயோஷி தான் கத்துறா. என்னென்னா நம்ம ஸ்வீட்டி உடம்புல இருக்கிற ஆவி சயோஷியை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கு. இங்கே சயோஷி, ஸ்வீட்டி என்னால் முடியல, ஸ்வீட்டி இங்கே பாரு, என்னாச்சு ஸ்வீட்டி உனக்கு? என்னம்மா புரியல, நான் ஸ்வீட்டி இல்லை, இங்கே பாரு ஸ்வீட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை விட்டுற. இருக்கு ஏதாவது வந்தால் அது பரவாயில்லையா? இங்கே பாரு அப்படின்ட்டு எங்கள் சாயிஷா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கா. இங்கே எல்லாருமே வந்துடுவாங்க. பட் மூன், திவ்யா, கீர்த்தி, ஸ்ருதியை தவிர்த்து மற்ற எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இங்கே ஆரம் என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பிகாஸ் ஸ்வீட்டி வந்து சாயிஷையோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டுருப்பாங்க 2 பேருமே. இங்கே யூங்கி, ஸ்வீட்டி சாயிஷை விட்டுரு, நான் ஸ்வீட்டி கிடையாது, நான் யூனா அப்படின்ற மாதிரி அவள் ஸ்மைல் பண்ணி க்ரீப்பியாக சிரிச்சிட்டு சொல்கிறா. இங்கே யூங்கி, நீ யாரை வேணாரு, ஒழுங்கு மரியாதையா சாயிஷையும் ஸ்வீட்டையும் விட்டுரு. நீ சொன்னால்
நான் விட்டுறணுமா? ஒரு வகையில் நாங்கள் செத்ததுக்கு காரணமும் நீ தாண்டா. நீ கொடுத்த அந்த சாபத்தால் தான். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் சும்மா விட மாட்டோம். உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறோம். அதுக்கான ஏற்பாட்டையும் நாங்கள் இப்போவே செஞ்சு வச்சிட்டோம். எல்லோரும் சாகிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்ட்டு அவள் சொல்லி அப்படியே சிரிக்கிறா. அப்படி சிரிக்கும் போது சாயஷியை பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டுருவா. ஸோ சாயஷி அப்படியே போயிட்டு ஒரு செவத்தில் இடிச்சிட்டு அப்படியே விழுவா. இங்கே நம்ம யூங்கி சாயஷி போய், சாயஷி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை யூங்கி, இல்லை பரவாயில்ல, என் தலையில் ரத்தம் வருது, இப்போ அது முக்கியம் இல்லை யூங்கி. யூங்கி அது வந்து குழந்தைங்க எங்கடி? குழந்தைங்கள அது தூக்கிட்டு போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல யூங்கி. என்னடி சொல்கிற? ஆமாம், ஒரு குழந்தையும் இல்லை, எல்லாம் ஸ்டாரை தவிர்த்து மற்ற எல்லாரும். ஸ்டார் எங்க? அவங்க கிம்ச்சி குக்கி சிம்மி கூட அந்த ஸ்டார் அந்த ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே யூங்கி சாயுஷை தூக்கிட்டு அப்படியே பாய்ஸ் கிட்டே வராங்க. பாய்ஸ்லாம் வந்து குழந்தைய காணும் அப்படின்னு ஒன்னே எல்லோரும் செம்ம ஷாக்கு. இங்கே மின்னோ அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா இவங்க இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் வந்து போயிருப்பாங்கல்ல ஃபாதரை பார்க்க. ஸோ எங்கள் மின்னோ ரூமில் யாரும் இல்லை. என்ன அப்படின்ட்டு எல்லோரும் சரி ஷாக்கு. இங்கே ஸ்வீட்டியோட உடம்புல இருக்கிற ஆவி யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? இனிமே தாண்டா ஆட்டம் ஆரம்பம். தேடுங்க, எல்லாத்தையும் தேடுங்க, உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. குழந்தைங்களும் சரி, அப்புறம் அந்த 3 பேரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டியோட ஆவி, ஸ்வீட்டி உடம்புல இருக்கிற ஆவி அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போகுது. ஸோ பாய்ஸ் யாருக்கும் புரியல. இப்போது கிறிஸ்டியும் ஸ்வீட்டி 2 பேருமே காணும். அண்ட் குழந்தைங்களை யாருமே காணும். கிம்ச்சி குக்கி சிம்மி இவங்க 3 பேரையுமே காணும். அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே கிம்ச்சி குக்கி சிம்மி சைடு இவங்க 3 பேரும் ஸ்டாரை கூட்டிகிட்டு காரில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே கிம்ச்சி தான் வந்து கார் ஓட்டிகிட்ருக்கா. இங்கே குக்கி, எனக்கு பயமாக இருக்குது கிம்ச்சி, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. எல்லோரும் தப்பிச்சிருவோம்மா? அதெல்லாம் தப்பிச்சிருவோம், நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இவங்கெல்லாம் வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு வேளையாக அந்த ஃபாதரோட அட்ரஸ் கொடுத்துருப்பார்ல மின்ஹோ, அந்த இடத்துக்கும் வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபாதர் இல்லை. எப்படி இருப்பார்? ஃபாதர் தான் இறந்துட்டார்ல. ஸோ இவங்க என்ன ஃபாதர் யாரையும் காணும் அப்படின்ற மாதிரி அங்கே நின்றுட்டுருக்க. அப்போது உள்ளேருந்து ஒருத்தர் வருவார். அது வேறு யாரும் இல்லை, ஃபர்டினன்ஸ் ஃபாதர் தான். ஸோ எங்கள் சிம்மி, ஃபாதர் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் நடந்த எல்லாத்தையும் மின்ஹோ அந்த வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். இங்கே ஃபர்டினன்ஸ், நீங்கள் தானே அது? ஆமாம் ஃபாதர், இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஃபாதர், கொஞ்சம் வாங்க ஃபாதர். நானும் அதுக்கு தான் இருந்தேன், நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன் ஃபாதர். ஏதாவது அந்த ஆவிங்களை எப்படி அழிக்கிறது ஃபாதர் அப்படின்ட்டு குக்கி கேட்குறா. இங்கே வந்து அந்த ஃபாதர் வந்து அது ஒரு கத்தியால் மட்டும்தான் முடியும். கத்தியாலையா? ஆமாம். அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் தான் மிஸ் பாய்.